கர்நாடகாவில் மிகவும் புகழ்பெற்ற காளி ஆஞ்சநேயர் கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியின் போது ஊழியர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் சிலர் கட்டுக்கட்டாக பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் அளித்துள்ள புதிய விளக்கம் என்ன? கோவிலுக்குள் சைக்கிள் கேப்பில் பணக்கட்டுகளை பதுக்கும் அர்ச்சகர்களின் இந்த சிசிடிவி காட்சிகள் பக்தர்களை கதிகலங்கச் செய்திருக்கிறது. ஆஞ்சநேயருக்கே விபூதி அடிக்க பார்த்த அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் புகழ்பெற்ற காளி ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வீற்றிருக்கும் வாயுதேவனின் மகனான ஆஞ்சநேயர் காற்று என்று பொருள்படும் காளி என்ற வார்த்தையை கொண்டு காளி ஆஞ்சநேயா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். மைசூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள இந்த கோவில் அப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றது. தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அந்த கோவிலில் வழிபாடு செய்வது வழக்கம். இந்நிலையில் தற்போது அந்த கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. காளி ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலின் வளர்ச்சிக்கு தங்களால் ஆன நிதி உதவியை வழங்கி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் உண்டியல் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் வசூலாகிறது. இந்நிலையில் காளி ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் உண்டியல் என்னும் பணியின் போது கோவில் ஊழியர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் பணத்தை கட்டுக்கட்டாக திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் ஊழியர்கள் பணக்கட்டுகளை எடுத்து பேண்ட் பாக்கெட்டுகளில் சொருகிக் கொண்டு சர்வசாதாரணமாக செல்வது அதில் தெள்ளத் தெளிவாக பதிவாகியிருந்தது. ஒரு ஊழியர் பணக்கட்டுகளை எடுத்து மறைமுகமாக அர்ச்சகரிடம் கொடுக்க அவரும் பணத்தை பெற்றுக்கொண்டு நேக்காக பின்வாசல் வழியாக செல்லும் காட்சிகளும் அதில் பதிவாகியுள்ளது. பலரும் பணக்கட்டுகளை எடுத்து பார்ப்பது போல் பதுக்குவது அந்த சிசிடிவி காட்சிகளில் அப்பட்டமாக தெரிகிறது. இந்த காட்சிகளை பார்த்த பக்தர்கள் ஆஞ்சநேய சுவாமிக்கு அவரின் ஆசி வேண்டி தாங்கள் செலுத்திய காணிக்கையை கோவில் ஊழியர்கள் சர்வசாதாரணமாக திருடி செல்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் காளி ஆஞ்சநேயர் கோவிலின் தலைமை அர்ச்சகர் ராமச்சந்திரன் என்பவர் இந்த வீடியோ ஓராண்டுக்கு முன்பு எடுக்கப்பட்டது என்று விளக்கமளித்துள்ளார். கோவில் பணத்தை திருடியதற்காக 2 செயற்குழு உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் பணத்தை திருடிய 2 சமையலர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டதோடு அவர்கள் இருவரும் கோவிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது பணம் எண்ணும் பணியில் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். முறைகேடுகளை தடுக்க கூடுதலாக சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி வருகிறோம் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். தற்போது செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின்படி பக்தர்களின் காணிக்கையை மோசடி செய்யவோ திருடவோ வாய்ப்பில்லை என்றும் அவர்